நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்க உங்க வாழ்க்கையில நீண்ட காலம் உங்க கூட வாழ்ந்தாலும் பல நேரங்கள்ல பெரியவங்களுக்கு குழந்தைங்க கிட்ட இருக்கிற விசுவாசம் தேவைப்படுது. இந்த விசுவாசத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா நீ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்க எல்லாரும் இங்க இருக்கலாமா? இவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள். ஜோஷுவாவும் திரும்ப வந்திருக்கான். ஷலோம் அபிகேலோட நண்பர்களுக்கும் திரும்ப வந்திருக்கிற ஜோஷுவாவுக்கும். நல்ல மாதிரி இருக்கீங்க. நீங்க ஆபத்தானவரா? சில பேருக்கு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இல்ல. சரி சொல்லுங்க, ஷீமா ஜெபம் செய்யறது எப்படின்னு தெரியுமா? தெரியும். நீங்க மாணவர்கள் என்பதை விட பெரிய நோக்கம் இருக்கு. பள்ளியில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறீங்க. ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து மத்தவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கணும். அப்புறம் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா மோசையோட சட்டத்தின் படி யார நேசிக்கணும்? கர்த்தரை முழுமையா நேசிக்கணும். தைரியமான ஜோஷுவா, நீ ரொம்ப சரியா சொன்ன. பரலோகத்தில் இருக்கிறவரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவது, உமது ராஜ்யம், உமது சித்தம் நிறைவேறு. அப்புறம் நீங்க எல்லாரும் விசேஷமானவங்களா இருக்கணும். மத்தவங்களை விட வித்தியாசமா செயல்படணும். வேற யார் நீதியை விரும்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீதி மற்றும் பழிவாங்குதல் பத்தி மோசையின் நியாய பிரமாணத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பழிவாங்குதல்ங்கிறது பழிவாங்குதல் என்னுடையது. ஆமா, சரியா சொன்ன. நல்லது, ரொம்ப நல்ல. கர்த்தர் நீதியை நேசிக்கிறார். ஆனா மேசியா ஒரு உயரமான குதிரை மேல உட்கார்ந்து ஆயுதங்கள் ஏந்தி எருசலேமுக்கு வருவார்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள சமாதானம் செய்யறவங்க மேல அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார், ரொம்ப நிம்மதி அடைவார். எனக்கு இன்னும் புரியல, நீங்க இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கான பதில் உங்க எல்லாருக்காகவும் தான். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற அனுப்பினார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். அனுகிரக வருஷத்தை முழுங்குவதற்கும் அனுப்பினார். எசையா,